வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஜாய். ம் ஜாய், என்னை பாருடி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? உங்கள் அப்பா என் கூட பேசவே மாட்டேன்றாருடி. எப்பவும் போல சண்டை போட்டியா? ஐயோ, பேசவே மாட்டேன்றான்டி. பேசவே இல்லையா? ஆனா ஆனா அப்பா பாப்பாவுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. என்கிட்ட தான் பேச மாட்டேன்றான். உனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நான் குழந்த, நீ எருமை. அப்படியே அப்ப நாட்டவே பேசுறா பாரு. நீங்க கிச்சனுக்குள்ள இருக்கீங்க. அப்பதான் ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ள வரான். ஜாய்குட்டி, அப்பா இங்க வா, இந்தா. அப்பா, இது என்னோட ஃபேவரட்டான சாக்லேட். எனக்கு தெரியும்டி தங்கம், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்காக எதுவும் இல்லையா? ம் என்கிட்ட ஏன் நீ எதுவுமே பேசக்கூட மாட்டேன்ற இப்பெல்லாம்? ஏய், பேசக்கூடாதுன்னெலாம் இல்லடி, வேலையில் பிஸி ஆயிட்டேன். இங்கே பாரு ஜங்குக், சும்மா பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம்லாம் சொல்லாத. உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா, இல்லை என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? நீ எதுனாலும் வாயை திறந்து பேசு ஜங்குக். பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன். ஜங்குக்கும் பாப்பாவை ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிருப்பான். அவள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வரான். ஏய், எதுக்குடி அழுகுற? வா, வந்து உட்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ட்ராமாவா? ஜங்குக், நீ என் கூட நல்லா பேசி 2 வாரம் ஆச்சு. ஏய், 2 வாரமாக எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல. காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வரேன். ஏய் பாருடி. அதான் ஏன்னு கேட்குறேன். என் முகத்தை பார்க்க உனக்கு இஷ்டம் இல்லையா? அதான் ஆஃபீஸ்லேயே தவம் கிடக்குறியா? ஏய் லூஸு, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். அதான். இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் என்ன விடல? அவன் உங்களை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். உன்னை விட எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. அப்போ ஜாய்? ஏய், அவள் என் புள்ளடி. அவ கூட இல்லாமல் போட்டி போடுவ? சொல்லு, நானா ஜாயா? ஏ லூஸு, அவள் நம்ம குழந்தடி. நம்ம தான் அவளை கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவன் மேலே ஜலசானா? அது உனக்கு புரியாது. இப்போது நமக்கு ஒரு பையன் இருந்தால் நான் அவனை உன்னை விட கேர் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு என்னோட வலி என்னன்னு புரியும். ஓ அப்படியா? அப்போது உன்னோட வலியை நான் புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு பையன் இருக்கணும், அப்படி தானே? ஜங்குக், ஏய் ரொமான்டிக்காக போகும்போது அப்படியே வாடி நடி சும்மா. ஜங்குக், இங்கே பாரு பாப்பா, நீ ஏன் என் கூட பேசக்கூட மாட்டேன்ற? ஏ லூஸு, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வேலையாக இருக்கேன், 2 வாரமாக பிஸியில் போயிட்டுருக்குன்னு. எப்போ ஃப்ரீயாவ? எனக்கு தெரியாது. தெரியாதா? இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி திருப்பிட்டு இருக்க? பேசிட்டு தானே இருக்கேன் இப்போ பேச முடியுமா முடியாதா? பேசாத போ. இல்லை, நான் பேசுவேன். ஆ, நான் பேசுவேன். அப்புறம் எதுக்கு முகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சிருந்த? நீ தினமும் ஜாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வர, எனக்கு? அவ குழந்தடி. நீ நீ நானும் குழந்தைன்னு சொல்லுவ? அதெல்லாம் லவ் பண்ணும்போது உருட்டுன உருட்டுடி. அதை இப்போவுமா ஞாபகம் வச்சுட்டு கேட்ப? எப்பவுமே உன்னோட குழந்தானே, அதெல்லாம் உருட்டுன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? போ ஜங்குக். அப்படின்னு நீங்க அவனோட மடியிலிருந்து எந்திரிக்கிறீங்க. ஏய் உட்காரு, நான் போய் சாப்பாடு போட்டு வரேன். என்ன? பசிக்கும்ல, சாப்பாடு போட்டு வரேன். நான் சாப்பிட்டேன். இப்போ எங்கே போற? தூங்குறதுக்கு. நீ சாப்பிட்டியா? அதை பற்றி உனக்கு என்ன? ஷோ, உட்கார், இங்கே உட்காருடி. அவனும் உங்களுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு வரான்.
வயன். ம். உனக்கு என்னோட மேனேஜர் பத்தி தெரியுமா? அவன பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் சொல்றேன் கேளு. ம். நான் காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கணும். தெரியும். 9:01 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆ. நம்ம லேட்டா போனோம்னா, கிவ் மீ அ வேலிட் ரீசன்னு சொல்லுவான். ஆ? ம். ஏன் ஒரு நிமிஷம் லேட்டா வந்துச்சுன்னா, அவனுக்கு நான் 1 மணி நேரம் ரீசன் சொல்லணும். அப்பவும் அவன் கன்வின்ஸ் ஆகலன்னா, சேலரியில கை வச்சுருவான். அ அச்சோ! ம். அதே மாதிரி தான் ஒயன். ஒர்க் பண்ணும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது, பக்கத்துல பேசக்கூடாது. லைக் ஸ்கூல் மாதிரி இருக்கு. அவன் வேற புது மேனேஜரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான். ஆ. இந்தா சாப்பிட்டே கேளு. ம். குடு. ஏய் நானே ஊட்டுறேன். சொல்லு. ஆ. அப்புறம் நம்ம பக்கத்துல ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, கிட்ட வந்துட்டு அப்படியே பக்கத்துல நின்னுப்பான். பேசு நானும் கேட்குறேன். எனக்கும் உன் வயசு தான் அப்படின்றான். ஏன்டி நான் அவன பத்தி தாண்டி கேவலமா பக்கத்துல பேசிட்டு இருப்பேன். அவன் பக்கத்துல வந்து நின்னானா, எப்படி நான் பேசுறது? அப்புறம் இன்னைக்கு உன்னோட ஃபோட்டோவ அப்படியே வச்சு ஜூம் இன் பண்ணி, அப்படியே சைட் அடிச்சுட்டு இருந்தேனா, என்ன? ரசிச்சுட்டு இருந்தேன்டி. என்னையா? உன்ன தாண்டி ரசிக்க முடியும். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? கிட்ட வந்தான். வந்துட்டு ஃபோனை எட்டி பார்த்தான். சாரி சார் ஒர்க் டைமில் ஃபோன் பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் உடனே மச்சான் அப்படின்னா. ஆ மச்சானா? ம். தங்கச்சியா அப்படின்னு கேட்டான். என்ன? ம். நான் அப்படியே எந்திரிச்சு முறைச்சிட்டு நின்னேன். இல்லை மச்சான் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு உங்கள் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அட நீ அவனை எப்படி ஒன்றும் பண்ணாமல் வருவேன்? விட்டேன் பாரு ஒரு அடி. அப்படியே இந்த ஸ்லாப்ல போய் இடிச்சு மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்னடி எம்டி கூப்பிட்டாரு. அவர்கிட்ட போனேன். போயிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு ஏன்ப்பா அடிச்ச? அவன் என்ன தப்பாவா பேசினான் அப்படின்னு கேட்டாரு. சார் அது என் ஒய்ஃபு சார். எம்டி அப்படியே சிரிச்சு சிரிச்சு அப்படியே அந்த சேர்ல இருந்து விழுந்துட்டார். யோ நான் என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அவன் மண்டையிலேயே ஒரு 4 தட்டு தட்டி உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வந்துச்சு வயன். அண்ணா நீ எதுவுமே பண்ணலையா? என்ன பண்ண முடியும்? சரி போ, சம்பளம் கொடுக்குறான் அதனால பொழைச்சு போ அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அப்புறம் என்னடி கேன்டீன் போனேன். எல்லா இடத்துலையும் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்னு என் பேர் தான். எதனால? அந்த மேனேஜர் அப்படியே பெரிய கைடி. அவன் மேலே கை வச்சிருக்கோன்னா அப்படியே ஒரு மாதிரி மாஸாக இருந்துச்சு. யாரை கேளு ஜங்குக்கு 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 ஃபுல் டே ஜங்குக் ஜங்குக் தான். அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக கேட்டே இருந்தேன். அப்போ இதை கேட்க தான் நீ ஆஃபீஸ் போறியா? ஏய் 2 வாரமாக போட்டு படுத்தி எடுத்திருக்கான். இன்னைக்கு முடிச்சு விட்டு வந்திருக்கேன். அப்போ அப்போ நீ நாளைக்கு வேலைக்கு நேரத்தில் போக தேவையில்லையா? ஆமாம் லேட்டாகவே போகிறேன். 11 மணிக்கு. எம்டி சார் இருக்கார்ல, வாச கதவை திறந்து வச்சுட்டு ஆர்த்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. ஜங்குக்கா என்னடி என் கூடவே இரு. உன் கூடவே இருக்கேன். இப்போ சாப்பிட்றிய இந்த பூவா? ஆ என்ன என்ன பண்ணுறது? தட்டு தூக்கிட்டு போகலாமா அப்படியே வெளிய? நமக்காக தானே கஷ்டப்படுறேன். புரிஞ்சுக்க மாட்டியா? ம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஜங்குக் என்னடி நான் சிரிக்கணும்னு தானே நீ அந்த கதையை சொன்ன. எந்த கதையை? அதான் உன் மேனேஜரோட மண்டையை உடைச்சது அதெல்லாம். ஏய் நிஜமாலுமேடி நம்பிட்டேன் ஜங்குக். என் ஃபோட்டோவை நீ ஆஃபீஸில் வச்சு பார்த்தியா? அதை பார்த்துட்டு உன் தங்கச்சின்னு என்ன நினச்சானா? உன்கிட்ட அப்படி கேட்டானா? நீ மண்டையை உடச்சியா? எம்டி கூப்பிட்டாரா? இவர் போனாரா? சிரிச்சாரா? வந்துட்டாரா? படா லூசு. பரவாயில்லடி விவரமாக தான் இருக்க. என்ன சொன்னாலும் நம்புவியோன்னு நினச்சேன். எனக்கு தெரியாதா?
என்னோட புருஷனை பத்தி ஏன்னா அடிப்பண்டி அடிப்ப தெரியும். ஆனா அவ மட்டும் அப்படி கேட்டிருந்தானா இந்நேரம் அவ மண்டெல்லாம் இல்ல ஆளே இருந்திருக்க மாட்டான். அப்படி அவனை பீஸ் பீஸா போட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்ப. பாரா, புருஷனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு தெரியாதா என்னோட பட்டு பாப்பாவை பத்தி? ம் வயன். ம் இங்க வா. எதுக்கு ஜங்குக்? இங்க வாடி. இதுக்கு அங்க ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், லைட் ப்ளூ கலர். அதை மட்டும் எட்டு வா. எதுக்குடி முறைக்கிற? ரொமான்டிக்கா கூப்பிடுறேன்னு நினச்சேன் நாய. பென்ட்ரைவ்க்கா கூப்பிட்ட? ஏய் போய் எட்டு வாப்போ. இந்தா. சரி ஓகே, நான் நாளைக்கு காலையில் நேரத்தில் வேலைக்கு போகணும், போய் தூங்கு. இப்படி தான் உங்களோட டேஸ் கிராஸ் ஆயிட்டுருக்கு. ஜாய், என்னம்மா உங்க அப்பா ஏண்டி இப்படி இருக்கான்? எப்படி இருக்காரு? உன்னை விட நல்லா தான் இருக்காரு. ஷோ, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கடி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா நீ என்ன எழுதிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் நோட்டு? எப்போ பார்த்தாலும் இந்த சப்ஜெக்ட் எழுதுற, உனக்கு வர ஹோம்ஒர்க்கே இல்லையா? அது இந்த மேம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேம். அதான் இந்த ஹோம்ஒர்க்கை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். ஆ என்ன சொன்னா? இந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேம்மா. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு காரணம் கேட்பாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியாது. அதான் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு வச்சிருவேன். இப்போ நீ எதுக்கு இந்த திருட்டு மொழி முழிக்கிற? ஒன்றும் இல்லடி, சும்மா தான். நீங்கள் போயிட்டு டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் தங்கச்சிக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ, என்னடி பண்ணுற? பிஸியாக இருக்கியா என்ன? பிஸியாக இருக்கேனா ஃபோனை வச்சிருவியா என்ன? சரி ஓகே, ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு. ஏய் பரவாயில்ல சொல்லு. அது ஜாய் இருக்கால, ஜாய். ஆமாம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாடி. ஆ நிஜமாதான்டி. சித்தி எப்போ வருவாங்க? சித்தி சாப்பிட்டாங்களா? சித்தி தூங்குனாங்களா? சித்தி 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 எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கா. நிறுத்து நிறுத்து. உனக்கும் புருஷனோட ரொமான்ஸ் பண்ணணும், அதுக்கு ஜாய் இருந்தால் முடியாது. அதனால் இப்போ நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே? அது நிஜமாலுமே ஜாய் உன்னை மிஸ் பண்ணுறாடி. அக்கா, நான் உன் தங்கச்சி, கொஞ்ச நேரம் அடக்கி வாசிக்கிறியா? எப்போ வந்து கூப்பிட்டுக்கிற? அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, நான் இப்போ போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன். இரு ஒரு நிமிஷம். ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறியா? அவளை எவ்வளோ நாள் இங்கே அனுப்ப போகிற? ஒரு ஒரு டூ 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 2 வருஷம்லாம் பார்த்துக்க முடியாது. 2 மாதம்? என்ன? சரி 2 வாரம். 2 நாள்லாம் பத்தாதுடி. சரி ஓகே, 2 வீக்ஸ் அவ்வளோதான். ஏய் உனக்கு ஜாய் பிடிக்காதா என்ன இப்படி பண்ணுற? ஏய் எனக்கு ஜாய் பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு ஜாய்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட அப்பா அம்மாவுக்கு அவளை கண்டா ரொம்ப ரொம்ப இஷ்டம். நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அவளை அவங்க அனுப்பவே மாட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு பேரம் பேசுகிற? 2 வருஷம் 2 நாள் 2 வாரம்னு. நான் பேரம்லாம் பேசலை. உனக்கு தான் உன் புள்ள மேலே அக்கறை இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஜங்குக் ஜங்குக்குன்னு மாமா பின்னாடியே சுற்றுற. குழந்தை வர அடிக்கடி இங்கே அனுப்பிடுற. உனக்கு பாப்பா மேலே பாசம் இல்லையோ? ஏய் வாயை கழுவு. எனக்கு ஜாய்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் அவ கூட போட்டிலாம் போடுற, பொறாமப்படுற? அது அது ஜங்குக் மேலே உள்ள லவ். அக்கா, மாமா மேலே உள்ள லவ்ல பாப்பாவை கஷ்டப்படுத்திடாத. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். உங்கள் தங்கச்சியும் ஜாயை கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. இன்னைக்கு ஜங்குக் நேரத்துலேயும் வந்துடுறான். ஜாய் குட்டி, ஜாய், ஜாய் எங்கே இருக்கீங்க? ஜாய்மா எங்கே போயிட்டா? லட்டு, ஏய் பாப்பா எங்க? அம்மா வீட்டில். என்ன?
அது என் தங்கச்சி, எங்க அப்பா அம்மாலாம் பாப்பாவ ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம். அதான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ பேசுற டோனும் சரியில்ல, மாடுலேஷனும் சரியில்ல. நிஜமாலுமே அவங்களா வந்து கூட்டு போனாங்களா? இல்ல நீயா அனுப்பிச்சு வச்சியா? இல்ல ஜங்குக், நிஜமா தான். என் தங்கச்சி சரியா தூங்குறது கூட இல்லையாம். மணி 10க்கு தான் தூங்குறாளாம். காலையில 7 மணிக்கே எந்திரிச்சிடுறாளாம். அவளால ஜாய் பார்க்காம சுத்தமா இருக்கவே முடியலையாம். ஓ! எனக்கு இப்ப தாண்டி உன் மேல டவுட்டே வர ஸ்டார்ட் ஆகுது. அ எ எதனால? இல்ல, சரியா தப்பு தப்பா உளர்ற. அதான். இப்ப எதுக்கு மூஞ்சி திருப்புற? இல்ல, பாப்பா ஊருக்கு போயிட்டா. நான் மட்டும் தான் இருக்கேன். சாப்பிட்டியா? என்ன பண்ற? சரி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படிலாம் எதுவுமே சொல்லாம, பாப்பா எங்க? பாப்பாவ நீ அனுப்பிச்சு வச்சியா? அவங்களா வந்து கூட்டிட்டு போனாங்களா? சாப்பிட்டாளா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. சாப்பிட்டியா? ம். சரி போய் தூங்கு. அ ஏன்னா? போய் தூங்குடி. அ நீ? எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? அப்ப என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? பண்றேன். வொர்க் முடிச்சுட்டு வந்து. இப்ப போ. இப்ப ஜங்குக்கும் உங்க தங்கச்சிக்கு கால் பண்றா. ஹலோ. சொல்லுங்க மாமா. பாப்பா தூங்கிட்டாளா? இப்பதான் மாமா தூங்க வச்சேன். ஏன் மாமா? ம். இந்நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, பாப்பா தூங்கிட்டாளான்னு கேக்குதா? ஆ, தூங்கிட்டா. ம். ரொம்ப தயங்காதீங்க. நான் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். தேங்க் யூ. ம். அது எப்படி இந்த விஷயத்துல மட்டும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாரி இருக்கீங்க? அது வந்து சரி அத விடு. நான் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு கால் பண்ணி வந்து ஜாய வீட்டுக்கு கூட்டிட்டு போ சொன்னேன்ற விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம். நான் சொல்லலன்னு சொல்லிட்டேன். நீங்களா சொல்லி அவகிட்ட மாட்டிக்காதீங்க. ம். ஜங்குக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்க ரூம்குள்ள வரான். நீங்க பெட்ஷீட்டை ஃபுல்லா கவர் பண்ணி படுத்துட்டு இருக்கீங்க. ஏய். ம். எந்திரி. எதுக்கு? எந்திரிடி. என்னடா பண்ற? ஏய், என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் கூடாதா? கூடாது. ஏய், விளாடாதடி. சீரியஸா தான் சொல்றேன். நீ என்ன கொஞ்சம் கூடாது? ஏய், பைத்தியம் இதாயிட்டியா என்ன? இல்ல ஜோங்கோக், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய், நீ தானடி என்கிட்ட பேசு அப்படி இப்படின்னு கெஞ்சின. என் கூட பேசணுங்கிறதுக்காக பாப்பா ஊருக்கெல்லாம் அமுச்சு வச்சிருக்க. இப்போ கிட்ட வந்தா தள்ளி போற. என்னடி யோசிக்கிற? இங்க என்ன பாரு. ம். இப்போ நான் உன்னை என்னை கொஞ்சம் அலோவ் பண்ணணும்னா அ, எனக்கு ஒரு ரீசன் வேணும்ல? ரீசன் வேணுமா? ஆமா. கிவ் மீ a valid reason. ஏய், தலையில ஏதாவது அடிச்சிட்டாங்களா என்ன? அவனும் உங்க கிட்ட வரான். அங்கேயே இருந்து பேசு, கிட்ட வராத. எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்க? கிவ் மீ a valid reason. தூங்குடி. தூங்கு. உன்கிட்ட எந்த ரீசனும் இல்லையா? இல்ல, தூங்கு. ம். ஜங்குக்கு படுத்து தூங்கியிருப்பான். இப்ப நெக்ஸ்ட் மார்னிங். வயன். வயன் எந்திரிடி. போ ஜங்குக்கா, எனக்கு தூக்கமா வருது. லூசு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி. ஏதாவது குக் பண்ணி கொடுடி. எனக்கு நீ 2 ரீசன் சொல்லணும். அப்பதான் நான் வருவேன். எதுக்குடி ரீசன்? இப்போ நான் என்னோட தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும்னா உனக்கு குக் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ரீசனும் சொல்லு. அண்ட் நான் ஏன் உனக்கு குக் பண்ணி கொடுக்கணும்? அதுக்கு எனக்கு ஒரு ரீசன் சொல்லு. நான் செய்கிறேன். என்னடி பண்ணிகிட்ருக்க? ரீசன் வேணும், வேலிட் ரீசன். சும்மாலாம். ம். வயன், வயன் இங்கே பாரு. ஜங்குக்கு, எனக்கு தூக்கம் வருது. நீ என்ன பேசினாலும் நான் பதில்லாம் சொல்ல மாட்டேன். நான் உன்கிட்ட பதில் பேசணும்னா நீ அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொன்னால் தான் நான் பதில் பேசுவேன். போ. இங்கே பாருடி, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? சரி, சாரி. உன் கூட பேசாமல் உன்னை கண்டுக்காமல் ஒர்க் பண்ணது என்னோட தப்பு தான். சாரி சாரி சாரி. இப்போ வாடி, குக் பண்ணி குடுறி. லேட் ஆயிடுச்சுடி.
பேசக்கூட மாட்டியா? அதுக்கும் ரீசன் வேணுமா உனக்கு? ஏய்! நான் உன்ன பார்க்கறதுக்கு கூட ரீசன் வேணும். போ. ஜங்குக்கு அவன் தலையா அடிச்சுட்டு அவங்க வீட்ட விட்டு வெளிய வரான். என்னாச்சு இந்த கிறுக்கிக்கு? அவனும் கிளம்பி இப்போ ஆஃபீஸ்க்கு வரான். என்னடா ஜங்குக்கு பார்க்கவே டயர்டா இருக்க? என்னடா நைட் ஃபுல்லா ஒர்க்கா? நேத்து வேற நேரத்துல கேட்டு போயிருக்க. ம் ம் டேய் லூஸ். என்னடா இப்படிலாம் பேசுற? என்னாச்சு? என் பொண்டாட்டி இருக்கால? ஆமா. அவ ரீசன் கேக்குறாடா. ரீசனா? எதுக்கு? அ, என் கூட பேசுறதுக்கு. உன் கூட பேசுறதுக்கு ரீசனா? என்னை பார்க்கறதுக்கே ரீசன் வேணும்ன்றா. குக் பண்ணி கொடுன்னா நான் ஏன் குக் பண்ணி கொடுக்கணும்? ஒரு வேலிடான ரீசன் சொல்லுன்றா. எந்திரிடி லேட் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் எந்திரிக்கணும்? இப்போ எனக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. ஒரு மாதிரி பார்க்குறா, ஒரு மாதிரி நடந்துக்கிறா. பயமா இருக்குடா. ஏதாவது பைத்தியம் இதாயிட்டாளா ஒன்று? ஜிமன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். டேய் டேய் இங்க ஒரு மனுஷன் புலம்பிட்டு இருக்கேன்டா, சிரிக்காத. இல்ல மச்சான், எங்களுக்காவது வேலிடான ரீசன். ஆஃபீஸ்ல மட்டும்தான் ப்ராப்ளம், உனக்கு வீட்லயும் ப்ராப்ளம். எப்படிடா சமாளிக்கிற? ம் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ரீசன் கேட்டப்பயாவது நீ எப்படியாவது சமாளிச்சுப்ப, ஹோட்டலில் சாப்பிட்டுப்ப, எல்லாமே ஓகே. நைட்டு வேலிட் ரீசன் கேட்டானா நீ என்னடா பண்ணுவ? கேட்டாடா. என்ன? ம் நேற்று நைட்டு ஆசையாக கேட்டு போனேன், கிவ் மீ அ வேலிட் ரீசன் அப்படின்னு. தூங்கிட்டாடா. மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர், என்ஜாய் யுவர் லைஃப். இதுக்கப்புறம் நீ கிவ் மீ அ வேலிட் ரீசன் ஜங்குக் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். டே ஜிம்மன், நான் அதை கொண்டு அடி பண்ணே தெரியாதுடா. ஜங்குக்கும் அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ லன்ச் டைமும் ஆகுது. நீங்கள் ஸ்டோரி போட்டிருக்கீங்கன்னு ஜங்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ. ம் எங்கடி இருக்க? ஃப்ரெண்டு வீட்டில். அங்கே எதுக்கு போன? அதையே நான் சொல்லணும்? ஏய், அங்கே எதுக்கு போன? தெரியாது. ஏய், விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காம சொல்லு. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காதுடி. அவள் வீட்டுக்கு போனினாலே நம்ம வீட்டில் 7:30 வந்து ஒழுகுண்டி. அப்படி 10 வச்சு தள்ளுவாடி அந்த கரும்பு முடிச்சவ. அவள் வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வா. ஜங்குக், நான் போயிட்டு ஜியா கூட பேசுகிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ மட்டும் அவள் கூட இப்போ பேசணும்னு வச்சுக்கோ, நான் உன் கூட பேசவே மாட்டேன்டி. ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். என் கூட பேசாத. என் கூட பேசுறதுக்கு நீ ஒரு வேலிடான ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசு. இப்போது நான் போயிட்டு என் ஃப்ரெண்டோட பேசுகிறேன், பாய் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்பட்டே அவனோட ஃபோனை காதில் வச்சுட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஏய் இல்லடி. சரி ஓகே, ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டுக்கு வந்து மிச்சத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் அப்படி தாண்டி. உன்னை எப்படி சொல்கிறது? ஆஃபீஸ் பிஸியாக இருந்தாலும் என்னதான் ஒர்க் இருந்தாலும் என் மனசு ஃபுல்லாக என் பொண்டாட்டி தானே இருக்குது. அப்போ என் பொண்டாட்டி 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 24 மணி நேரமும் அதே தாண்டி சொல்லிட்டே இருக்கு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன்டி. மேனேஜரே வந்தால் கூட பேசிகிட்டே இருப்பேன்டி. அவன் வேலை விட்டு தூக்குனா பரவாயில்ல, வெளியே வந்து பேசுவேன். ஐ லவ் யூ, ரெஸ்டடு. அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட வரான். ஜங்குக்கா, என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? டேய் சும்மா இருந்துருடா. என்னடா ஆச்சு? இன்னைக்கும் சண்டையா? இன்னைக்கு சண்டைலாம் இல்லை, கிட்ட கூட விட மாட்டேன்றா. என்ன? வேலிட் ரீசன் வேணுமா? வேலிட் ரீசன். அவங்க கூட பேசணுன்னா கூட ஐ வாண்ட் டு கிவ் அ வேலிட் ரீசன். ஜங்குக், இங்கே பாரு, ஒர்க்கு, சேல்ரி இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நீட்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம். நமக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், வீடு வேணும், எல்லாமே இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்ல. டேய் உனக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் உன் பொண்டாட்டிக்கு ஒரே வேலை உன்னை பார்த்துக்கிறது தான். அவங்க என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ரொம்பலாம் இல்லை. போனோடனே அதை அப்படியே கட்டி பிடிச்சி, இன்னைக்கு ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி,
அப்படின்னு மட்டும் நீ ஒரு வேர்ட் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவங்களே உன் கை கால் அமுத்தி விட்டு, உனக்கு டீ போட்டு குடுத்து, உன்ன அப்படியே குழந்த மாரி பார்த்துக்கிட்டு தூங்க வைப்பாங்க. நீ போன உடனே குளிச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்ட கவுத்துட்டு தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து நீ எதனால பண்றன்னு கூட புரியாது. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, நீ அவங்கள அவாய்ட் பண்றன்னு நெனச்சுப்பாங்க. சாப்பிடுற, அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, ஒரு வாய் ஊட்டி விட்டு சாப்பிடு. உனக்கு அது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட் இப்டி அவ்வளோதான். அந்த டைம நீ ஸ்பெண்ட் பண்ணனா, நீ அவங்களுக்காக கேர் பண்றன்னு அவங்க அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. டேய்! பொண்ணுங்கள சந்தோஷப்படுத்துறது ரொம்ப, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ரொம்ப, 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 ரொம்ப சிம்பிள். நீ வீட்டுக்கு போம்போது ஜாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு தானே போவ? ஆமா. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சாக்லேட்டோ, இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்டோ வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போயிட்டு, "இன்னைக்கு அப்படியே அந்த பக்கமா போனேன். இது உனக்கு பிடிக்கும்ல? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்." இத மட்டும் சொல்லு. அவங்க எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இன்கேஸ் அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கட்டுமே, நீ அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்ற ஒரே ஒரு விஷயம், அவங்கள அப்படியே சொர்க்கத்தில பறக்க வைக்கும். அவங்க அத சாப்பிடும்போதெல்லாம், "என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தான், எனக்காக வாங்கிட்டு வந்தான்." அப்படின்னு நெனச்சு நெனச்சு சாப்பிடுவாங்க. ஏன்டா, நான் அவள லவ் பண்றேன்னு இதெல்லாம் பண்ணா தான் அவளுக்கு தெரியுமா என்ன? டேய் ஜங்குக்கா, அவங்க நமக்காக எல்லாமே பண்றாங்கடா. காலையில நேரத்துல எந்திரிச்சு சமைச்சு குடுத்து, நம்மளோட துணிலாம் துவைச்சு போட்டு, நம்ம சாப்பிட்ட தட்ட வெளக்கி வைக்கிறதுலருந்து, நம்ம ஷூக்கு பாலிஷ் போட்டு வைக்கிறது வரைக்கும் எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க நம்மகிட்டருந்து ரிட்டர்னா எக்ஸ்பெக்ட் பண்றது என்னடா? ஜஸ்ட் லவ் தானே! அத குடுக்கறதுல என்ன? நெக்ஸ்ட் டைம் அவங்க வேலிடான ரீசன் குடு அப்படின்னு கேட்டா, ஐ லவ் யூன்னு சொல்லு. சரிடா, நான் அவளுக்கு போம்போது ஏதாவது வாங்கிட்டு போறேன். டேய்! போம்போது இல்ல, இப்பவே போ. இப்பவே வா. டேய்! ஒரு பொண்ணு கோவமா இருக்கும்போது, அவ என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? நம்ம போய் அவகிட்ட கெஞ்சணும்டா. அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா நம்ம அப்படியே நம்ம கெத்து, ஈகோ, ஆட்டிட்யூட் அப்பலாம் நெனச்சுப்போம். அத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, "சாரிடி பொண்டாட்டி." அவங்க அப்படியே உருகிடுவாங்க. அவ்ளோதான்டா அவங்க. போடா. ஜங்குக்கும் அவன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வரான். ஜங்குக், நீ இங்க என்ன பண்ற? ஜியா, வயன் உள்ளயா இருக்கா? அ ஆமா, உள்ளதான் இருக்கா, வா. வயன், நீ இங்க என்ன பண்ற? உன்னை கூட்டு போக தான் வந்தேன். சரி, ஓகே ஜியா, நான் என் பொண்டாட்டிய கூட்டு போறேன். ம், தாராளமா. வாடி. ம்ஹும். வாடின்னு சொன்னேன். நான் வரமாட்டேன். வாடி. வரமாட்டேன். ஜங்குக் உங்களை அப்படியே தூக்கிட்டு போறான். என்னை விடு. சும்மா இரு. இப்படியெல்லாம் பண்ணாத. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறான். ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுடி. இப்போ உனக்கு இந்த கூச்சம் இதெல்லாம் போலியா என்ன? இப்போவும் நீ தானே என் புருஷன். சரி, நான் தான் உன் புருஷன். உன் வெக்கம் ரொம்ப அழகா இருக்கு. வா. ஜங்குக்கும் உங்களை கார்ல போய் உட்கார வைக்கிறான். இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு. அங்க போயிட்டு 4 செவரோடவே என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நான் இருக்கேன்ல. நீ கம்ப்யூட்டரோட தானே பேசுவ. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. ஏய், நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்டி. ஏய், நான் லீவ் போட்டேன்டி. லீவ் போட்டியா? எதுக்காக? உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீ லீவ் போட்டியா? ஆமாடி பொண்டாட்டி. வா. ஜங்குக், கைய கில்ல. ஏன்டி? இதெல்லாம் கல்யாணம் ஆகி அந்த அந்த ஒரு மாசத்துல நான் பார்த்தது ஜங்குக். இப்போ ஏய், ஐ லவ் யூ டி. ஸ்டில் நீ என் பொண்டாட்டி தானே? நான் தானே உன்னை பார்த்துக்கணும். ஜங்குக், அவ உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். என்ன, வேலிடான ரீசன் வேணுமா? ம், அது அது வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. இதை விட ஒரு வேலிடான ரீசன் இருக்க முடியுமா என்ன? ம்ஹும். நீங்க ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது வந்து நம்ம சேனல்ல ஒரு செல்லக்குட்டி வந்து கேட்ட ஒரு ஸ்டோரி. என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இது சிஸ்டர் நீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு போட்டு காட்டுங்க. "இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லுங்க. அ நல்லாருக்கும்னு நம்புறேன். சிஸ்டர் இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட்டிங். அ கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். டாடா! பாய் பாய். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். டாடா! பாய் பாய்.